ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் கிரிக்கெட் டீமோட டஃபஸ்ட் காம்படேட்டர்னு சொன்னாலே உங்கள் மைண்டில் யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? ஆமாங்க, நான் பங்களாதேஷை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பங்களாதேஷ் இதுவரை எந்த ஒரு டோர்னமெண்ட்லையும் இந்தியாவை அவ்வளோ லேஸில் விட்டதே கிடையாது. அப்படி ஒரு டஃபஸ்ட் டீம்னா இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷ் தான். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுவும் ஏஷியா கப்னு வந்துருச்சுன்னா மக்களோட ஹார்ட்டு கிட்னி சட்னின்னு பங்களாதேஷ் எடுத்துட்டு போகாத இயர்ஸே கிடையாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுவரை ஹெட் டு ஹெட் இந்தியா கூட பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்தியா 17 மேட்சஸ்ல 16 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்குது. ஆனா அந்த ஒரு மேட்ச் பங்களாதேஷ் ஜெயிச்சதுல பாப்பா 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 ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏன் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். பங்களாதேஷோட கேப்டன் லிட்டன் குமார் தாஸ் இருக்கிறாருல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து கூட ஒரு மேட்ச் ஆடின்னு இருக்கிறாங்க. T20 மேட்சஸ் தான். அதில் வந்து அவங்க ஒரு ட்ரைலர் காமிச்சிருக்கிறாங்க. என்னன்னு நீங்களே பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 104 ரன்னு சேஸ் பண்ணணும். அது ஒரு 11-12 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். 2 மேட்சை வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க போல. ஸோ அந்த 104 ரன்னை சேஸ் பண்ணதுனால, அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட பீரியடில் சேஸ் பண்ணதுனால சார் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இது சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணு, மெயின் பிக்சர் இன்னும் நீ பார்க்கல, மெயின் பிக்சரை ஏஷியா கப்பில் இந்தியாவை பீட் பண்ணி நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதுவும் இந்தியாவை வின் பண்ணுவோன்னா லேஸ்பட்ட மாதிரி வின் பண்ணல, ஃபைனல்ஸில் இந்தியாவை பீட் பண்ணுவார். சார் நீங்கள் குரூப் மேட்சஸ்ல இருந்து சூப்பர் 4க்கு வர்றீங்களான்னு பார்க்கலாம். என் ப்ரெடிக்ஷனில் நீங்கள் வருவீங்கன்னு நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்ல இருக்குது, நீங்கள் போய் பாருங்க நண்பர்களே. பங்களாதேஷ் சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆகும்னு நான் போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பேச்சுக்கெல்லாம் நெதர்லாந்தை வின் பண்ணிட்டு நெதர்லாந்து டீம் கூட நீங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை இது வந்து வெறும் ட்ரைலர் தான், நான் இந்தியா கூட இதை விட பெட்டரா பண்ணுவேன் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுதுங்க. இப்படிதான் ஒரு மேட்ச் ஹர்திக் பாண்டியாவோட லாஸ்ட் ஓவர்ல 3 பாலுக்கு 2 ரன் தேவைப்படும் பங்களாதேஷ் வின் பண்றதுக்கு. லாஸ்ட் 3 பாலுமே விக்கெட் எடுத்து மேட்சை லூஸ் பண்ணார். ஸோ இந்தியா கூட விளையாடும் போது இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் உங்களுக்கு ஆகாது. அண்ட் ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக இந்த ஏஷியா கப்பில் இந்தியா ஒரு மேட்ச் கூட தோக்காமல் ஃபைனலில் வின் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.